ஹலோ கைஸ், நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 5 விஷயத்தை தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பார்த்து ஒரு நிலத்தை நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் ஏமாறாமல் இருக்க முடியும். பெஸ்ட்டான வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நிலத்தையும் உங்களால் வாங்கிக்க முடியும். அதே சமயத்தில் இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது லேண்டை சேல் பண்ணுறவரோட டீட்டெயில்ஸும் லேண்ட் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதாவது லேண்ட் ரெக்கார்ட்ஸில் வேறு நேம் இருந்து அவங்களுடைய ஆதாரில் வேறு நேம் இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது லீகல் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 டீட்டெயில்ஸும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது ரெண்டாவதாக என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த லேண்டு பற்றின லாஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கான ஈசி எடுத்து பாருங்கள். ஸோ அந்த ஈசியோட ஹிஸ்ட்ரி என்ன, இதுவரையிலும் எத்தனை பேர்கிட்ட மாறி மாறி உங்கள் கைக்கு வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிடுங்க. அதில் லாஸ்ட் 3 கை மாறினதில் ப்ராப்பரான சைன் இல்லாமல் ஏதாவது பிரச்சனை மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க. யாருடைய சைன் மிஸ் ஆகிருக்கு அவங்கள வச்சு எகைன் ஏதாவது சைன் வாங்கி ப்ராப்பராக உங்கள் நேமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த லேண்டை வாங்குங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு சில லீகல் இஷ்யூ அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்தாலுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மூணாவதாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த லேண்டு மேலே ஏதாவது கோர்ட் கேஸ் ஆல்ரெடி இருந்ததா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கரண்ட்டாக ஏதாவது தடங்கல் மனு மாதிரி பத்திரப்பதிவு இடத்துலையோ இல்லை வில்லேஜ் ஆர் முனிசிபல் ஆஃபீஸ்லையோ இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு தடங்கல் மனுவும் இதுவரையிலும் கொடுக்கல, அந்த லேண்டு மேலே வரல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த லேண்டை வாங்கலாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டில் இருக்க நிலத்தோட அளவும் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தோட அளவும் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒருவேளை ஸ்பாட்டில் நிலம் அதிகமாக இருக்குது ஆனால் டாக்குமெண்ட்டில் நிலம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாக்குமெண்ட்டில் என்ன நில அளவு இருக்கோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணாலே போதுமானதான். ஒருவேளை ரெக்கார்டில் இருக்கிறத விட ஸ்பாட்டில் கம்மியாக லேண்ட் இருந்துச்சு, அதாவது டாக்குமெண்ட்டில் நிலம் அதிகமாக காட்டியிருக்கிறாங்க பட் ஸ்பாட்டில் போய் பார்க்கும்பொழுது நிலம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பாட்டில் என்ன லேண்டு இருக்கோ என்ன அளவு இருக்கோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதுமானது. இதை தவிர்த்து ரெக்கார்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலுமே அவங்க உங்களுக்கு கிரையம் பண்ணி வைக்கும் பொழுது கம்ப்ளீட்டான லேண்டையுமே கிரையம் பண்ணி வச்சுருவாங்க டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குதோ அதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட வர லேண்டு மட்டும்தான் கம்மியாக வரும். ஸோ உங்கள்கிட்ட என்ன லேண்டு வருதோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதுமானது. இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே நீங்கள் தெளிவாக பேசிக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஃபியூச்சரில் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு முக்கியமான ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குமா ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பாக வேரியேஷன் அப்படிங்கிறது லேண்ட்லேயும் ரெக்கார்ட்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இடத்துங்களில் வருது. ஸோ எக்ஸாக்டான வேல்யூ என்ன லேண்டில் இருக்கோ அதே லேண்டில் இருக்கக்கூடிய நிலத்தோட அளவு மட்டும் பத்திரத்தில் இருக்காது. ஸோ ரெக்கார்ட்ஸில் இருக்க அளவுக்கும் இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறது. அது காமன் இஷ்யூ தான். பட் இருந்தாலும் நாம் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வாங்குகிற இடத்துக்கு, அதாவது லாஸ்ட் பாயிண்ட்டாக, அடுத்து நீங்கள் வாங்குகிற இடத்துக்கு தண்ணி அப்படி இல்லைனா பவர் லைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, பக்கத்துலேயே இருக்கா, சர்வீஸில் வரதில் யாராவது இடையில தடுக்க போகிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தென் ஃப்யூச்சரில் ஒரு வேளை நீங்கள் பில்டிங் கட்ட போகிறீங்க இல்லை ஏதாவது சின்னதாக ஃபேக்ட்ரி மாதிரி ரெடி பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்களால் எத்தனை ஃப்ளோர் பிளான் பண்ண முடியும். ஒரு வேளை அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தது அப்படின்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அதிகப்படியான ஃப்ளோர் கட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு வேளை அப்ரூவ்டு பிளாட்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லேண்டை பொறுத்தவரைக்கும் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு, அதாவது RERA அப்ரூவ்டு இருக்கா அப்படிங்கிறத அடிஷ்னலாக பார்த்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த நியரில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை உங்களால் எடுக்க முடியுமா, வாட்டர் சப்ளை எடுக்க முடியுமா, இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. தென் யூஸ்வலாக நம்ம எப்பவும் போல் பார்க்கக்கூடிய நியரில் ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, தென் அந்த மாதிரி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. தென் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு ரோடு ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது, இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே நம்ம காமனாக பார்க்கக்கூடியதான்.
முக்கியமாக ஆல்ரெடி நியரில் சேலான லேண்டோட ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அதை விட கொஞ்சம் வசதிப்பட இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லேண்டுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் சேர்த்து கொடுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது, கொஞ்சம் வசதி அந்த லேண்டை விட கம்மியாக தான் இருக்குன்னா அந்த லேண்டு சேலான ப்ரைஸை விட உங்களோட லேண்டுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் நீங்கள் கம்மியாகவே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய லேண்டோட ஃபியூச்சர் ப்ரைஸ் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சேல் பண்ணும்பொழுது ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சேம் டைம் நீங்கள் ஒரு வேலை இப்போ வாங்கி வீடு தான் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி வசதி, கரண்ட் வசதி இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா, எத்தனை ஃப்ளோர் வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸாக பார்த்து வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க, சம்மந்தமே இல்லாத இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நல்லா பேசுங்க. ஸோ பேசும்பொழுது அந்த லேண்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய நிறைய மறைமுகமான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை பொறுத்து அதில் ஏதாவது வில்லங்கம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிய வரதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வில்லங்கத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்களுடைய லேண்டை உங்களுக்கு ப்ராப்பரான, அதாவது சரியான முறையில் மாற்றி வாங்கிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா லேண்டை எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல், ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு சொந்தமாக்கிக்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.